வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம செம்பருத்தியை பயன்படுத்தி டீ எப்படி ரெடி பண்ணுறது, ஒரு விதமான டீ எப்படி ரெடி பண்ணுறது, அதோட பெனிஃபிட்ஸும் பார்க்கலாங்க. இது வந்து மாடியில் விளைஞ்ச செம்பருத்தி தாங்க, நாட்டு செம்பருத்தி. பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு லேயர் தாங்க இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உடல் நலத்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் பார்க்கலாங்க. நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரியே கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. பிளட் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணும், கொலஸ்ட்ராலை குறைக்கும், கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது, ஆன்டி ஏஜிங் இது. அதே போல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது, கேலரிஸே இதில் கிடையாது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இதில் வந்து விட்டமின் சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ரெகுலராக எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதே நேரத்தில் உடல் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். இதயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. எல்லா விதமான கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ்க்கும் இது வந்து ஒரு சொல்யூஷன் இது. அதே போல் பிளாடர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல ஒரு மருந்துங்க. இது ரெகுலராக இந்த டீ எடுத்துக்கணும். ஜுரம் வந்தாலோ சின்ன ஃப்ளூலாம் வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா தாராளமாக இந்த செம்பருத்தி டீ குடிக்கலாங்க. வெயிட் லாஸுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சது போல் பார்த்திங்கன்னா தலைமுடிக்கு வந்து செம்பருத்தி பூ வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, அது எல்லாருக்குமே தெரியும். அது இல்லாமல் இவ்வளோ பயன்கள் இதில் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி டீ ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். பெட்டல்ஸ் நல்லா எடுத்து கிளியராக வாஷ் பண்ணியாச்சு. ஸோ ட்ரைட் பெட்டல்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லை ஃப்ரெஷ்ஷான இந்த மாதிரி பெட்டல்ஸும் யூஸ் பண்ணலாங்க. ஸோ அது ஒரு 400 to 500 லிட்டர் 400 to 500 ml தண்ணியில் வந்து இதை நம்ம கொதிக்க வைக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சா போதுங்க. 10 to 15 மினிட்ஸ் கொதிச்சிச்சினாலே இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். ஸோ நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போது நம்ம ஜென்ரலாக மில்க் டீ குடிப்போங்க, அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்தளவுக்கு உடலுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் இந்த செம்பருத்தி டீயானது. நம்ம டெய்லி ரெகுலராகவே போய்ட்டு மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க போய் அழகாக வந்து பூக்களை பறிச்சுட்டு வந்து இந்த டீ போட்டு குடிக்கலாம். டெய்லி வந்து 2 டோஸ் நம்ம எடுக்கலாங்க. மார்னிங் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் இதை குடிக்கலாங்க. ஸோ இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அது நீங்கள் கலர் பார்த்தீங்களா, அது கொதிக்கும் போதே பார்த்துருப்பீங்க, அதில் இருக்க கலர் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இது ஒரு பிளாக் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் இருக்குங்க. நல்லா கொதிச்சப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு கிளாஸில் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. லைட்டாக அந்த சூடானது ஆறட்டும். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான டீ வந்து நம்ம ரெகுலராக குடிக்கும்போது பார்த்திங்கன்னா தேவையில்லாத உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேறிடுங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாங்க, இந்த டீயை பார்க்கலாம். இது ஒரு கிட்டத்தட்ட பிளாக் அண்ட் ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இதை இப்படியேவும் குடிக்கலாங்க, எதுவுமே நம்ம ஆட் பண்ணாமையும் குடிக்கலாம். இல்லை வேணுன்றவங்க ஹனி கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி குடிக்கலாம். இப்போ நான் லெமன் அதில் புளியிறேன், நீங்கள் பார்க்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட ஒரிஜினல் கலர் வந்து ரீட்டைன் ஆகும். இப்போ பாருங்கள், இது பிளாக் அண்ட் ப்ளூ கலரில் இருந்தது பழைய அந்த ரெட் கலர்லேயே மாறுது, நீங்கள் பார்க்கலாம். இதை புளிஞ்சோன்னே லெமன் ஜூஸ் ஆட் பண்ணோன்னு அது மாறுது பாருங்கள், கம்ப்ளீட்டாக மாறிடுங்க. அதில் இருக்க சிட்ரிக் ஆசிடானது ரியாக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகுது. பார்க்கலாம், நீங்கள் இந்த ஒரிஜினல் கலர் நீங்கள் பார்க்கலாம். இங்கே நீங்கள் முன்னாடி ஓட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ, அது என்ன கலரில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஆட் பண்ண அப்புறம் என்ன கலர் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பூவோட கலருக்கே வந்துருச்சு, பார்க்கலாம் நீங்கள். ஸோ இதை இந்த மாதிரி லெமன் ஆட் பண்ணி குடிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு வந்து தேன் வந்து வேணும்னா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி, இனிப்பு வேணுன்றவங்க, என்னை கேட்டால் இனிப்பு சேர்க்காமல் குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ வார்ம் வாட்டரில் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் தேன் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு. வேணான்றவங்க அப்படியே குடிக்கலாம். லெமன் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டு சில பேருக்கு பிடிக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்த டீயை ரெகுலராக போட்டு குடிங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த டீ குடிக்கிறவங்களா இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக இந்த டீ எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆனது எல்லாமே கிடைக்கும். தேங்க்யூ.